உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி என்பவர்களுக்கும் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குரு பெயர்ச்சி வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு நடக்க போகுது. ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பல்வேறு விதமான மாற்றங்களை அனைத்து ராசி என்பவர்களும் பெற போறீங்க. ஏன் இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விமர்சையாக பேசணும் அப்படின்னா, இயற்கை சுப கிரகமான குரு பகவானுடைய பெயர்ச்சி. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நிறைய சுபமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை தனக்காரகன் சொல்லுவோம். அந்த தனம் அப்படின்னு சொல்றது பொருளாதாரம், பெயர், புகழ், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான திருமணங்கள், குழந்தை பேரு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பகவான். அதனால தான் இந்த பெயர்ச்சி ரொம்ப விமர்சனையாக பேசுகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கும் பல்வேறு விதமான நற்பலன்களை கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. ஏன்னா குருவுடைய பார்வைகள் 5, 7, 9ஆம் பார்வைகள் இருக்க போது. அதனால 12 ராசி என்பவர்களுக்கும் கண்டிப்பாக ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பல்வேறு விதமான மாற்றங்கள் இருக்க போது. ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போறாரு, சில தீமைகளும் சில ராசி என்பவர்களுக்கு வரலாம். அது என்னென்ன மாதிரி தீமைகள் வரப்போகுது அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள். விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு தனி திறமை படைத்தவர்கள். முக்கியமாக நிறைய விருச்சக ராசி அன்பர்கள் ஒரு பெயர் புகழை பெறக்கூடிய அன்பர்கள் விருச்சக ராசி அன்பர்கள். என்ன சார் பெயர் புகழெல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனாலும் பொருளாதார ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படுறேன், பண வரவுகளே இல்லை, பெரிய லெவலில் கடன் வந்துருச்சு, நான் நிறைய இடத்துல பணம் ஏமாந்துட்டேன், நிறைய பேர்கிட்ட ஏமாந்துட்டேன், அதுமாதிரி வர வேண்டிய இடத்துல பணம் வரல, நான் நிறைய இடத்துல கடன் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை மாட்டிக்கிட்டேன், அதிக வட்டிக்கு வாங்கி மாட்டிகிட்டு இப்போ முடிச்சிட்ருக்கேன், என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக, மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் விருச்சக ராசி என்பது. இந்த எல்லா விதமான பிரச்சனைக்கும் இந்த குருவுடைய பெயர்ச்சியின் மூலமாக கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. கவலையே படாதீங்க. யாருக்கெல்லாம் பண வரவுகள் வர வேண்டி இருக்கோ, இந்த குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கடக ராசியில் இருக்க போகிறார். அதுவும் இல்லாமல் இந்த விருச்சக ராசி நண்பர்களுக்கு தனாதிபதியே உச்சம் பெறக்கூடிய ஒரு நேரம். அதுவும் இல்லாமல் உங்கள் ராசியை குரு பார்க்கும்போதுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வர வேண்டிய இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண இடத்துலேருந்து பண வரவுகள் வந்தே தீரும். கவலையப்படாதீங்க. அதுமாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள், நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிட்டு உட்காந்துருக்கேன் சார், பணம் எப்போ வெளில வரும் தெரியாமல் இருக்கேன், கடன் கட்டி வட்டி கட்டி மாறல சார், முடியல சார்னு சொல்லக்கூடியவர்கள் கவலையப்படாதீங்க. இந்த வருஷம் பண வரவுகள் நிறைய வரும், முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும், புதிய வாய்ப்புகள் ஏற்படுவதன் மூலமாக தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை, லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது வேஸ்ட்டாக போகவே போகாது. கவலைப்படாதீங்க. இல்லை சார் பல லட்சம் வட்டி கட்டி வேஸ்ட்டாக போச்சு சார், என்ன சொன்னாலும் சரி அந்த நிலை மாறி இந்த வருஷம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கக்கூடிய நேரம், தொழிலில் மென்மேலும் முன்னேற்றத்தை பெறக்கூடிய நேரம். பழசை யோசிக்காமல், ஐயோ இவ்வளோ லட்சம் கடன் வந்துருச்சுன்னு யோசிக்காமல் அடுத்தது நம்ம எப்படி சம்பாதிக்க போகிறோம், இந்த வருஷம் எப்படிலாம் சம்பாதிக்கலாம்னு யோசிக்கக்கூடிய ஒரு நேரம். அதுக்கு தான் சொன்னேன், மன ரீதியாக உடல் ரீதியாக மாற்றம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டுன்னு. ஏன்னு சொன்னேன்னா, நிறைய சேஞ்சஸ் வரும், நிறைய விஷயங்களை யோசிப்பீங்க, இதெல்லாம் ட்ரை பண்ணலாம், ஏன் இதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு உங்களுக்கே சில யோசனைகள்லாம் வரும். ஐயோ நம்ம இந்த விஷயத்தை செஞ்சுருக்கலாமே, இது செய்யாமல் விட்டதுனால தானே கடன் வந்துச்சு, இதை பண்ணாமல் இருந்ததுனால எனக்கு நம்மளுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டு. அந்த விஷயங்கள்லாம் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக விருச்சக ராசி என்பவர்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் நிறைய பேருக்கு வேலையில் பெரிய பிரச்சனை, நிறைய அவமானங்கள், கெட்ட பேர், சில பேர் உங்களை ஏதாவது பழி சொல்லி வெளில அனுப்பக்கூடிய சூழ்நிலைகள், பழி வாங்கிக்கிட்டு வெளில வர வேண்டிய சூழ்நிலைகள்லாம் நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு நடந்திருக்கு. அந்த நிலை எல்லாமே மாறி யார் உங்களை மேலே பழி போட்டாங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு நான் இல்லை, நான் தான் தப்பு செஞ்சேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு உங்கள் மேலே எந்த ஒரு களங்கம் இல்லைன்னு சொல்லி உங்களை பேர் புகழ் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. அதன் மூலமாக வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், வேலை மாற்றங்கள் கிடைக்கும், வேலையில் உயர் பதவி, உயர் அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பண வரவுகள் வரக்கூடிய நேரம். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் செய்து கொள்வது ரொம்ப நல்லது. விருச்சக ராசியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் என்ன பண்ணுங்கள், வேற ஒரு நல்ல பொசிஷனுக்கு ட்ரை பண்ணுங்கள், நல்ல சம்பளம் ட்ரை பண்ணுங்கள்,
நான் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது வேலை மாறுறீங்க, ஒரு இன்டர்வியூ வருது, நீங்கள் என்ன வாங்குனீங்களோ அதுலேருந்து அப்படி 50% அதிகமாக கேளுங்க. ஐயோ இல்லை சார் அவ்வளோலாம் இன்றைக்கெலாம் கொடுக்க மாட்டாங்க சார், எங்கே சார் அது மாதிரிலாம் கொடுத்தா தான் அப்படியே ஏறுமே இப்படியே ஏறுமேலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் யோசிக்காமல் பாருங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை எந்த ராசி என்பவர்களுக்கும் கிடையாது. ஒரு விஷயத்தை வேற மாதிரி யோசித்து அதை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை சூப்பராக பண்ணக்கூடிய ராசி எதுன்னு கேட்டால் விருச்சிக ராசி தான். அதெல்லாம் நிறைய விருச்சிக ராசி என்பவர்கள் ஒரு புகழை பெறக்கூடிய ஒரு இடத்துல தான் இருப்பீங்க, ஒரு பெயர் வாங்கக்கூடிய இடத்துல தான் இருப்பீங்க. நிறைய முயற்சிகளில் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் இந்த வருஷம் என்னென்னா, அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நேரம், ஒரு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய நேரம், புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். இதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறது சிறப்பு. நீங்கள் இதுக்கப்புறமும் நான் இல்லை சார் அவங்களாம் கொடுக்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அது நீங்கள் உங்களை தான் குறை சொல்லிக்கணுமே தவிர நீங்கள் நேரத்தை குறை சொல்லக்கூடாது. நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த வாட்டி கடவுள் கொடுக்குறாரு, அதை நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிட்டா நல்லது. அதே மாதிரி நிறைய விருச்சிக ராசி என்பது கலைத்துறையில் இருப்பாங்க. முக்கியமாக சாதிக்கிறதே கஷ்டம் இந்த துறையில் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய அரசியலில், கலைத்துறையில் எங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் நம்ம ஜெயிக்க முடியும், 1000 ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், 1100 ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லக்கூடிய இடத்துல எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தனித்திறமை உண்டு. அந்த தனித்திறமை தான் வழி நடத்திட்டு இருக்கு. அந்த மாதிரி துறைகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய நேரம், வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம், அதன் மூலமாக பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள், திருமணத்தில் இருந்த சண்டைகள் சச்சரவுகள் தீரக்கூடிய நேரம், குடும்பத்தில் பலவிதமான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய நேரம். கணவன் மனைவிக்குள்ள கணவருக்கு வேலை இருக்கும், மனைவிக்கு வேலை இருக்காது, மனைவிக்கு வேலை இருக்கும், கணவருக்கு வேலை. இதனால் ஏதாவது ஒரு போராட்டங்கள் இருக்கும். அந்த நிலை மாறி 2 பேரும் சம்பாதிக்கக்கூடிய நேரம். குடும்பத்தில் வேற ஒருத்தர் யாராவது உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருஷமாக இருக்கலாம். இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு. அது கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இடம் தகராறு, பூர்வீக சொத்தில் பிரச்சனை, பூர்வீக சொத்து வர வேண்டியிருக்கு, அம்மா தரல அப்பா தரல, எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டு. முக்கியமாக விருச்சிக ராசி என்பவர்கள் காதலில் வெற்றி பெற்று திருமணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வருடம். நீங்களே யோசிச்சுட்டு இருக்கீங்க, லவ் பண்ணுற பையனை கல்யாணம் பண்ணிப்போமா, லவ் பண்ணுற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்போமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எப்போ பிரேக்கப் ஆகணும் யோசிச்சுட்டே இருக்கீங்க. சில பேருக்கு பிரேக்கப்லாம் ஆகியிருக்கும். அதெல்லாம் நிலையெல்லாம் மாறி இந்த வருஷம் அது திருமணமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. வெளியூர் வெளிநாடு சென்று பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரம், வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நேரம், வெளிநாட்டில் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நேரம், வெளிநாட்டிலேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரம். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இந்த வருஷத்தில் நிறைய வேலை மாற்றம் கிடைக்கும், வேலையில் முன்னேற்றம் ஏற்படும், வேலையில் நல்ல உயர் பதவி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இந்தியாவில் இடம் வீடு வண்டி வாகனம்லாம் வாங்கணும்னு எண்ணம் வரக்கூடிய நேரம். அதற்கான பொருளாதார சூழ்நிலைகள், அதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் கண்டிப்பாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையப் போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு கேந்திரத்திலேயோ அல்லது திரிகோணத்திலேயோ உங்கள் ராசியை அல்லது லக்னத்தை பார்க்கும்போது இன்னும் பல்வேறு விதமான யோக பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னா, தசா புத்தி ரொம்ப முக்கியமாக இருக்குது. தசா அப்படின்னு சொல்லக்கூடியது சில பேருக்கு ராகு திசை, கேது திசை, சனி திசை போன்ற தசா புத்திகள் நிறைய பல்வேறு விதமான பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க. இல்லை சார் எனக்கு சுக்கிரதசை நடக்குது, எனக்கு குரு தசை நடக்குது, கண்டிப்பாக எனக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்வது நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி PDFல 51 பக்கம் கொடுக்குறோம் வெறும் 500 ரூபாய்க்கு. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டு எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தருவோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, முக்கியமாக ஜாதக பலன் பார்ப்பது எப்படி, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், கடிகார பிரசன்னம் மற்றும் அனைத்து விதமான பிரசன்ன வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.